கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 12 வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வருவேன் என்று வாக்கு பண்ணி போயிருக்கிறார். நிச்சயமாகவே அவர் திரும்ப வருவார். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை பற்றி அவருடைய பிள்ளைகளாகிய நாம் சிந்தனை உடையவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாயிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து இந்த நாட்களிலே நாம் கேட்கக்கூடிய காரியங்கள், பிரசங்கங்கள் மிக மிக சுருக்கமாகவே காணப்படுகிறது. தேவன் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஜனங்களும் நாமும் ஆயத்தப்பட வேண்டும். ஆகவே இவ்விதமான இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து நாம் பேசுகிறவர்களாக, சிந்திக்கிறவர்களாக, செயல்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த வசனத்தில் வெளிப்படுத்தல் விசேஷம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். எதற்காக என்றால் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நாம் இந்த உலகத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நம்மை படைத்த கர்த்தராகிய தேவன் நமக்கு பலன் கொடுக்க வருகிறார். நாம் நல்லவைகள் செய்திருந்தால் நன்மைகளை அனுபவிப்போம். அது நித்தியமான ஒரு பலன், நித்தியமான நன்மைகளாயிருக்கும். நாம் தீமைகளை செய்திருந்தால் தீமைதான் நாம் நித்தியமாக அனுபவிக்க முடியும். ஆகவே அதை தெரிந்து கொள்ளுதல் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார், அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமாயிருந்து அவருக்கு பயந்து நன்மைகளை செய்வோம். மறுமையிலும் நித்தியமாக நாம் நன்மைகளை அனுபவிப்போம். இந்த இயேசு கிறிஸ்து எப்படி வருவார் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 4 அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எப்படி வருவார் பாருங்கள். இது ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன். இந்த அண்ட சராசரங்களையும் சிருஷ்டி கர்த்தருடைய ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம். இந்த நாளிலே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கொண்டாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும், துக்கிக்கிறவர்களாக அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாயிருக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாமும் கொண்டாடுகிறவர்களாய் காணப்படுவோம். ஏனென்றால் நாமும் நித்திய நன்மைகளை நாம் அனுபவிக்க தயாராகி விடுவோம். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை இதுவரையிலும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்றைக்கே அவரை உங்கள் சொந்த இரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்களும் இயேசு கிறிஸ்து வருகிற நாளிலே நீங்களும் கொண்டாடும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். நித்திய நன்மைகளை அவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 30 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதே பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். 31 வசனம், வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். ஹல்லேலூயா. விதமான கூட்டி சேர்க்கதில்லை, நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். தலைமுறையாக நாம் விசுவாசிகளாயிருக்க இயேசு கிறிஸ்து வருவார் என்றால் நாம் அவரோடு நிற்போமா, அவருக்கு முன்பாக நிற்போமா, நம்மை நாமே பரிசோதித்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் வாழுவோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற அன்பின் தகப்பன், இந்த நாளுக்காக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாங்களும் நித்திய நன்மைகளை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.